கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 8:12. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். Those along the path are the ones who hear, and then the devil comes and takes away the word from their hearts, so that they may not believe and be saved. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய விதைக்கிறவனின் உவமை பற்றியது. பேரபிள் ஆஃப் த சோயர். இதில் 4 விதமான நிலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதில் ஒன்று வழி அருகே. அதை இன்று தியானிப்போம். மற்ற நிலங்களை குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். முதலாவது, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். வழி அருகே என்பது கடினமாக்கப்பட்ட, சிதைந்த, சுணங்கி போன நிலம். அங்கு விதைகள் விழுந்தாலும் அவை மண்ணுக்குள் செல்லாமல் மேலேயே கிடந்துவிடும். அதுபோல சிலர் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் அது அவர்களது இருதயத்துக்குள் ஆழமாக புகுவது இல்லை. அவர்களது மனம் கடினம் அடைந்ததால் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கிடைப்பது இல்லை. வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இவர்கள் தொடர்ந்து தவறாமல் தேவாலயத்துக்கு வருவார்கள், வேதாகமத்தை வாசிப்பார்கள், பிரசங்கத்தை கேட்பார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வது இல்லை. சும்மா கேட்டுவிட்டு விடுகிறார்கள். இதனால் அந்த வார்த்தை அவர்களுள் செயல்படாமல் போகிறது. பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். வழி அருகே விழுந்த விதைகளை பறவைகள் வந்து அதை தின்று விடுவது போல சாத்தான் உடனே செயல்பட்டு அந்த வார்த்தையை மனதிலிருந்து எடுத்து விடுகிறான். இதற்கு பல வழிகள் உண்டு. அதாவது சந்தேகத்தை விதைப்பது, இந்த வசனம் உண்மையா என்று. அடுத்தது சிதறல்களை ஏற்படுத்துவது, வசனத்தை கேட்ட மறுகணமே உலக பேச்சு, வேலை அல்லது கவலை என்று கவனம் சிதறுவது. மூன்றாவது, உலக ஆசைகளால் கவனத்தை திருப்புவது. அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சோடனே மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான்வெஜ் வாங்கணும், இன்னைக்கு என்ன செய்யலாம், மட்டனா, சிக்கனா, ஃபிஷ்ஷா அப்படின்னு எது எது யாருக்கு பிடிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு அப்படியே சிந்தனைகள் ஓடும். இது உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா? பாதி பேர் சபையில் உட்காந்து தான் இன்றைக்கி வீட்டுக்கு போனவொடனே என்ன பிரியாணி பண்ணணுமா, சிக்கன் குழம்பு வைக்கணுமான்னு கால்குலேட் பண்ணுவாங்களா இல்லையா? நான் தப்பாக சொல்லலைல்ல. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு என்று சொல்லியிருப்பதை கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பிற்கான சக்தி கொண்டது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 1:16 வாசிக்கிறோம். ஒருவன் உண்மையாக வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அவன் விசுவாசித்து ரட்சிக்கப்படுவான் என்பதை சாத்தான் அறிந்தவன். அதனால்தான் ஆரம்பத்திலேயே அந்த வார்த்தையை திருடிச் செல்கிறான். வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து
தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ்வதை சாத்தான் விரும்புவதே இல்லை. அதனால தான் அவன் எப்போ அப்படியே அந்த வார்த்தைகளை திருடிடலாம், உள்ளே போகிறதுக்குள்ளாரே எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிறான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று மத்தேயு 13:16 வாசிக்கிறோம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துவதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று நம் தேவன் உறுதியளிப்பதை ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. there is no doubt. பலன் தர உள்ளது. ஆனால் அங்கதான் அண்டர்லைன், அது நம்முடைய மனதில் வேரூன்றினால் மட்டுமே என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 10:17 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற யாக்கோபின் அறிவுரையை ஏற்று இரட்சிப்புக்கு தேவையான வார்த்தையை நெகிழ்ந்த மனதோடு பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்போமா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இருதயத்தின் நிலை முக்கியம். கடினமான மனம் இருந்தால் வார்த்தை நம் உள்ளத்திற்குள் இறங்காது. நம் மனம் நெகிழ்ந்து உழுத மண்ணை போல் இருக்க வேண்டும். வசனத்தை கேட்டவுடன் கவனமாக காப்பாற்ற வேண்டும். சாத்தான் உடனே வார்த்தையை எடுக்க முயலுவான். நாம் தான் ஜெபத்தில் உறுதியாய் இருந்து வசனத்தை விசுவாசத்துடன் காத்து கொள்ள வேண்டும். விசுவாசம் அவசியம். வெறும் கேட்பது போதாது, விசுவாசத்துடன் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். சாத்தான் எதிரி என்பதை அறிந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். அவன் வசனத்தை திருட விரும்புகிறான். ஆனால் நாம் அதை நம் இருதயத்தில் பதித்து காப்பாற்ற வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அதை விசுவாசத்துடன் உள்ளத்தில் வைத்து கொண்டு ஜெபத்தால் காப்பாற்ற வேண்டும். சாத்தான் அதை எடுத்து போகாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் நாம் இரட்சிப்பின் ஆனந்தத்தில் நிலைத்திருப்போம். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் மனம் வழி அருகே உள்ள நிலம் போல கடினமாகி விடாதபடி எங்களை காத்தருளும். உமது வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் விழும்போது அது வீணாக செல்லாமல் எங்கள் மனதில் ஆழமாக பதிய கிருபை செய்யும். எங்கள் மனதை உழுத நல்ல நிலமாக மாற்றும். சாத்தான் வார்த்தையை திருடிச் செல்லாமல் உமது பரிசுத்த ஆவியினால் எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து அதில் பதித்து வைக்க கிருபை செய்யும். விசுவாசத்தோடு அதை பிடித்து கொண்டு இரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.